ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 6வது வரக்கூடியதாய் அமைந்திருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி புதன் பகவானால் ஆளக்கூடியது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைய நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பல வகையான நன்மைகளையுமே உங்களால் அடைய முடியும். நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 7 வாரம் தொடர்ந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் வச்சிருக்கிற பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழவும், காரிய தடைகள் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் வாழ்த்துக்களையும் அம்மனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கன்னி ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தொண பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களையுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, சுதந்திரமான போக்கு கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களா முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இயல்பிலேயே நிறைவான நபர்களாக இருப்பாங்க. செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யணும் அப்படின்னுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு தான் சரியாக பொருந்தும். கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்களை விடவே எப்பொழுதுமே எல்லா செயல்களையும் சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு முனைப்போடு செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கு சரி அப்படின்னு எந்த விஷயம் தோணுதோ அதை கட்டாயம் செய்வாங்க. மற்றவங்க சொல்கிறதாலலாம் இவங்க கிட்ட வேலை வாங்க முடியாது. யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க. அதே போல் மற்றவங்க சொல்கிறது சரியான கருத்தாக தான் ஏற்றுப்பாங்க. இல்லை அவங்கக்கிட்ட விதாவாண்டம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது. சண்டை போடுறவங்களுமே ஏன்டா இவங்ககிட்ட சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எதிரிகளை துவம்சமாக்கிடுவாங்க இவங்க பேசியே. கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்கும், குழந்தைத்தனமும் நிறைந்திருக்கும். இவங்களுக்கு மற்றவங்க எவ்வளவு மரியாதை தராங்களோ அந்த அளவுக்கு மரியாதை தருவாங்க. இவங்க மதிக்காதவங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்கவே மாட்டாங்க. அதே போல் மற்றவங்கள திட்டுறது, மற்றவங்கள பேசுறது, அவங்கள துன்புறுத்துறதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கெடுதல் நினச்சா கூட அவங்க இப்போ மற்றவங்க செய்யறது அவங்களுக்கே தான் வந்து சேரும் அப்படிங்கிறத இயல்பாக விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பழிவாங்கிற குணமெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், இதை பத்தி நாம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோக வளர்ச்சி மற்றும் வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே தீர்த்துக்கொள்ள முடியும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன, வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு முன்னேறின்னு தான் சொன்னாங்க. கஷ்டப்படுற கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே உங்களோட தொழில் முயற்சியில் நீங்கள் வெற்றியை அடையக்கூடிய கிரக அமைப்புகள் சீராக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகள் உங்களோட நிதிகளை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க. வேலையில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. மேலும் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக நடந்துக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு சின்ன தவறுமே உங்களோட உறவை கெடுத்துரும். உங்களோட காதல் வாழ்க்கையில் 3ஆம் தரப்பினரை தவிர்த்துடுங்க. உங்கள் துணையின் அசாதாரணமான செயல்கள் மற்றும் நடத்தையில் நீங்கள் நிறைய விதமான முன்னேற்றத்தை பெற முடியும். திருமணமான கன்னிராசி அன்பர்கள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட துணை உங்களுக்கு நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருவாங்க.
கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் அமைதியை குலைக்கும் வகையில் வெளியாட்களை அனுமதிக்காதீங்க. இப்போ ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னா கூட நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஒரு 3ஆம் நபரை கூப்பிட்டு நீங்கள் உங்களோட சண்டைகள் சச்சரவுகளை சொல்லி அவங்க ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையுமே நல்ல விதமாக தீர்வு காணக்கூடிய இயல்பு உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. காதல் உறவாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, தொழில் முறையிலையும் கூட சரி. 3ஆம் நபரின் தலையீடு இந்த மாதம் பல பின்னடைவை ஏற்படுத்திடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக இருங்க. சில புதிய இடங்களுக்கு நீங்கள் குடும்பத்தோட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதை பயன்படுத்திக்கோங்க. மன நிறைவு உண்டாக இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதனால் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசுரைச்சு போகிறதும் நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இடையான பிணைப்புகள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். இந்த நிலைமையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாக பார்க்கப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கும். ஆனால் ஆடம்பரம் அல்லது திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, நண்பர்களும் சரி, உங்களுடைய நிதி உதவி மேம்பாட்டிற்கு உதவியாக இருப்பாங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடுகளை செஞ்சீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகளையுமே நிறைய பெற முடியும். அதே போல் என்ன மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது இந்த சமயத்தில் நல்லதாக இல்லை. அதனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் சின்ன அளவீடான முதலீடு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும். பெரிய அளவீடான ரொம்ப நிறைய பணத்தை போட்டு முதலீடு செய்யணுன்றதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நன்மைகளுமே உண்டாகும். நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பளம் குறிப்பிடத்தக்க உயர்வை பெற்றுக் கொடுக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் நிர்வாகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மென்பொருள் துறையில் பணிபுரியக்கூடியவங்க தங்களோட கடின உழைப்பிற்கு பல சலுகைகளை பெற முடியும். குழு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றியை எளிதாகலாம். ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறையில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு அல்லது அங்கீகாரத்தை நாடினால் நீங்கள் அதற்காக கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். வெற்றி சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்களை வந்தடையும். சட்ட வல்லுநர்கள், வாடிக்கையாளர்கள் பாராட்டப்பட வாய்ப்பு இருக்கு. சுகாதாரத்துறையில் உள்ளவங்களுக்கு சில சிரமங்களுக்கு பிறகு வெற்றி உண்டாகும். உற்பத்தி தொடர்பான வேலைகள் உள்ளவங்க முன்னேற்றத்தை பெற முடியும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவையும் எதிர்நோக்கலாம். தொழில் புரியக்கூடியவங்களுக்கு புதிய திட்டங்கள் அல்லது புதிய தொழில்களை தொடங்க இது ஒரு நல்ல நேரம். இந்த முயற்சியை தொடங்க பெரிய கடன்களை மட்டும் வாங்காதீங்க. சிறிய அளவிலான முதலீடு சிறப்பு. உங்கள் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப முடியாமல் தனியாக முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஊழியர்களை அதிகமாக நம்பாதீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் வணிகத்திற்கு சாதகமாக இருக்குது. உங்களோட போட்டியாளர்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா செயல்படலாம். கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடினமாக உழைச்சா நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. உடலாலும் சரிங்க, மனதாலும் சரிங்க, வலிமையாக உணரக்கூடிய அம்சம். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மன தெளிவோடும் இருப்பதாக உணர போகிறீங்க. அந்த மாதிரி தான் எல்லா செயல்களும் ஈடுபடவும் போகிறீங்க. முந்தைய உடல்நிலை பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த தொற்றுகள், நோய் தொந்தரவு எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. வீட்டில் ஒரு அமைதியான நிலை இருக்கும். இது அனைவருக்குமே நேர்மையான சூழ்நிலையாக உருவாக போகுது. மாணவர்களுக்கு பொறுமை. பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வி முடிவுகளை பெற முடியும். இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிக முயற்சி எடுக்கணும். வெளிநாட்டில் முதுகலை பட்டம் பெற விரும்புவவங்க வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. நீங்க விரும்பும் நிறுவனம் மற்றும் விரும்பக்கூடிய நாட்டில படிக்கக்கூடிய யோகம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே எல்லாருக்குமே சிறப்பான அம்சங்கள் இருக்குது. ஆனால் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் சீராகவும் முறையாகவும் கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது வரக்கூடும். அதனால் வெளி உணவுகளை தவிர்ப்பதும் இயற்கையான உணவுகள் அதிகம் எடுத்துக்கிறதும் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இந்த மாதிரியான உடல் உபாதைகளை தவிர்க்க இது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ கிரக நிலைகள் சிறப்பாக இருக்குது. அதுவும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பான அம்சம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும். நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் முன்னேற்றங்களும் சரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை. மேலும் எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்கப்பெற்று நலமுடனும் சிறப்புடனும் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.